ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. இந்திரனின் தேரோட்டியான மாதலி ராமருக்கு தேரோட்டின்னு இருக்காருன்றதை நம்ம முன்னவே பார்த்தோம். அப்போ ராமரும் ராவணனும் யுத்தத்தில் போரிட்டு இருக்கும்பொழுது ஒரு ராமருக்கு வெற்றி நெருங்காத நிலையை பார்த்த அந்த தேரோட்டி மாதலி ராமர்கிட்டக்க, ராவணனோடு சமமாகவே நீங்கள் யுத்தம் புரிஞ்சுட்டு இருக்கிறது எனக்கு எப்படின்றது எனக்கு ஒன்றுமே புரியல. பிரம்மதேவனின் அருள் பெற்ற அஸ்திரத்தை எய்து ராவணனை நீங்கள் கொல்ல வேண்டிய நேரம் நெருங்கிட்டதுன்னு எனக்கு தோன்றதுன்னு சொன்னார். முன்ன அகஸ்தியரால் தரப்பட்டதும் உலகத்தின் அழிவு காலத்தில் தோன்றக்கூடிய தீ போல நெருப்பை கக்கக்கூடியதும், யானைகள் குதிரைகள் காலாட்படைகள்னு அனைத்தையும் செதறடிக்கக்கூடியதும், மலைகளையே விளக்க வல்லதும், இரும்பு கதவுகளால் பூட்டப்பட்ட கோட்டை வாயில்களை உடைச்சி எரியக்கூடியதுமான அந்த அஸ்திரத்தை ராமர் வில்லில் பூட்டினார். ஜீவராசிகள் எல்லாரும் அச்சமடைய ஆரம்பிச்சது. பூமி நடுங்கித்து. ராமர் அந்த அஸ்திரத்தை ஏவினார். அது ராவணனுடைய இதயத்தை பிளந்துண்டு அவனுடைய உயிரை மாச்சிட்டு மீண்டும் ராமரின் அம்பரா துணிக்கே திரும்பித்து. ராவணன் விழுந்தான். அவன் உயிர் பிரிஞ்ச போது அவனுடைய வில்லும் அவனுடைய கையை விட்டு நழுவித்து அவனுடைய உடல் தேரில் இருந்து சாஞ்சு தரையில் விழுந்தது. அரக்கர் படையை செதறி ஓடித்து. வானரர்கள் சந்தோஷத்தால் ஆரவாரம் பண்ணினாங்க. தெய்வ வாத்தியங்கள் முழங்கித்து, தென்றல் வீசித்து, எங்கேயுமே நறுமணம் சூழ்ந்தது. ராமரின் தேரில் மேலே வானத்துலேருந்து பூமாரி பொழிஞ்சுது. ரிஷிகள்லாம் ராமரை வாழ்த்தினாங்க. தேவர்கள் மகிழ்ந்தாங்க. வானம் தெளிவடைஞ்சுது. பூமி அமைதியாச்சு. சூரியனின் ஒளி செவ்வனே பரவ ஆரம்பிச்சது எல்லா திக்குலையும். இந்த இடத்துல கம்பராமாயணமும் ராமராவண யுத்தத்தை இந்த இடத்த இப்படி தான் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வர்ணிக்கிறது. அகஸ்தியர் தோன்றி ராமருக்கு சூரிய ஸ்துதியான ஆதித்ய ஹிருதயத்தை உபதேசிக்கிறதுன்றது வால்மீகி ராமாயணத்தில் தான் இருக்கே ஒழிய கம்பராமாயணத்தில் இல்லை. அதே மாதிரி துளசிதாசனுடைய ராமாயணத்தில் அந்த ஸ்தோத்திரத்தை பற்றின விஷயங்கள் இல்லை. துளசிதாசர் ராமாயணத்தில் ராவணனின் வயிற்றில் அமிர்தம் தோங்கி இருக்கிறதையும் அதனால தான் அவனுடைய உயிர் பிரியலைன்றதையும் விபீஷ்ணன் சொல்கிறதா வருது. அதையும் நம்மளால் இங்கே வால்மீகி ராமாயணத்தில் பார்க்க முடியல. இப்படி சில மாறுதல்கள் ராவண யுத்தத்தில் ஒவ்வொன்றுக்கும் வேறுபாடு இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான நிலையில் நம்ம பார்க்க முடியாது. ராவணனை ராமர் எழுசில் வெண்ணுடலன்றது வால்மீகி ராமாயணத்தில் நன்னா தெளிவாக சொல்லப்படுறது. அகஸ்தியரின் உபதேசம் அவருக்கு துணையாக இருக்குது. இந்திரனின் முயற்சியும் இந்திரனுடைய தேர் ஆயுதங்கள்லாம் அவருக்கு உதவுறதா நன்னா தெரியறது வால்மீகி ராமாயணத்தில். பெரும் முயற்சிக்கு பிறகு தான் வெற்றி கிடைக்கிறது, அதுவும் பிரம்மாஸ்திரத்தை ஏவின பிறகு. பொதுவாகவே நம்ம புராணங்கள் பலவீனமானவான்னு வர்ணிக்கப்படுறதே கிடையாது. கெட்டவாளை கூட அவளும் பலம் படைச்சவா வீரம் படைச்சவான்னு தான் வர்ணிக்கிறது. அதையும் நம்ம பார்க்க முடியும். சரி, இப்போ கதைக்கு வந்தோம்னா, ராவணன் விழுந்ததை பார்த்து ரொம்ப களிப்படைஞ்ச சுக்ரீவன், விபீஷ்ணன், அங்கத்தன் இவாள்லாம் லக்ஷ்மணனை பின்தொடர்ந்துட்டு ராமரை வணங்கி நின்று பாராட்டி மகிழ்கிறாங்க. எல்லாருக்குமே மகிழ்ச்சி உண்டாது. தன்னுடைய மூத்த சகோதரனான ராவணன் கொல்லப்பட்டு யுத்த களத்தில் விழுந்து கடத்த காட்சியை பார்த்தோன்னே விபீஷ்ணன் அளவு கடந்த துக்கத்தால் பீடிக்கப்பட்டவனா கதற ஆரம்பிக்கிறார். பெரும் புகழ் படைத்த வீரனே, ராஜநீதியை முற்றும் அறிஞ்சவனே, ரொம்ப மேன்மையான படுக்கையின் மேலே உறங்க வேண்டிய நீ ஏன் இப்படி தரையில் விழுந்து கிடக்கிற? காமத்தினால கவரப்பட்டவனா என்னுடைய வார்த்தையை கேட்காம இந்த கதியை நீ அடைஞ்சிருக்க. நான் சொன்னது தான் நன்மை பயக்கும்னுன்றத பிரஹஸ்தனோ இந்திரஜித்தோ கும்பகர்ணனோ அதிகாயனோ நீயோ யாருமே உணராமல் போயிட்டீங்களேன்னுட்டு அழறார் விபீஷ்ணன். அப்படி அழுதுண்ட விபீஷ்ணன் மேலும் சொல்கிறார், இந்த வீரன் கீழே விழுந்து கிடக்கிறதுனால ஆயுதம் ஏந்தினவாளில் சிறந்தவன் எவனோ அவன் விழுந்துட்டான்னே அர்த்தமாகுது. இந்த உலகத்தில் முறையறிஞ்சு நடக்கிறவாளில் முதன்மையானவன் மறைஞ்சுட்டான். தர்மமே உருவானவன் மறைஞ்சுட்டான். பலத்தின் இருப்பிடமானவன் மறைஞ்சுட்டான். சிறந்த வீரர்களாலும் நாடப்பட்டவன் மறைஞ்சுட்டான். சூரியன் பூமியில் விழுந்துட்டு, சந்திரன் இருளில் கலங்கிட்டார். தீ மங்கிடுத்து, சக்தி ஒடுங்கியாச்சு. ராவணனே மறைஞ்சிட்டதுனால லங்க மக்கள் பெற்ற சிறப்பே அழிஞ்சிட்டது. மன உறுதியை தன்னுடைய இலைகளாகவும், பிடிவாதத்தை தன்னுடைய மலராகவும், தவத்தினால கிடைத்த பயனை தன்னுடைய பலமாகவும், வீரத்தை தன்னுடைய வேராகவும் வச்சுட்ட ராவணன்ற மரம் ராமன்ற புயலில் சிக்கி யுத்த களத்தில் விழுந்துட்டு விடாமுயற்சியை தன்னுடைய தந்தமாகவும், பெருமை வாய்ந்த முன்னோர்கள் தோன்றின பரம்பரையை தன்னுடைய முதுகெலும்பாகவும், கோபத்தை தன்னுடைய கால்களாகவும் வச்சுட்டு இருந்தான் அந்த ராவணன். பார்க்குறவா வியக்கிற கவர்ச்சியை தன்னுடைய துதிக்கையாகவும் வச்சுட்டு இருந்தான் இந்த மதம் கொண்ட யானைன்ற ராவணன். ராமன்ற சிங்கத்தினால இப்போ வீழ்த்தப்பட்டு ஆயிடுத்துன்றாங்க. அவங்களுடைய வார்த்தை மேலும் தொடருது. அதை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.